இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கோங்கன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்தா பிரச்சனை இல்லம்மா. அதே மாதிரி உங்களோட ஹிட் அண்ட் சீக்ரசிஸ். ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளர் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த புத்துணர்ச்சி இந்த வருடம் நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துரும். மாறுதோ இல்லையோ, ஆனா அந்த எண்ணங்கள் எங்களை மாத்தி கொண்டு போகும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம். தமிழ் புத்தாண்டு 2026 வரப்போது. இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளோட மக்களுக்கு எப்படி இருக்கு மேம்? எல்லா ராசி மக்களுக்குமே உண்மையா சொல்லணும் அப்படின்னா எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். எதனால இப்படி சொல்றாங்க? நிறைய பேர் நம்ம இப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அம்மா சும்மாவே சொல்லிட்டே இருக்கீங்களே. இல்லம்மா, இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ரொம்ப பிரபலமா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா உருட்டு அப்படின்றது. அந்த உருட்டு அப்படின்னா சும்மாவே சொல்றாங்க அப்படின்ற அர்த்தமாட்டம் இருக்கு. ஆனா சும்மாவே சொல்றோமா? கிடையாதுமா. நாங்க பிளானட்டரி பொசிஷன்ஸை வச்சு சொல்றோம். கிரகங்கள் எந்த பாவத்துல இருக்காங்க, அதனால என்ன பலன்கள் அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்ப என் வீடியோ கீழே அந்த உருட்டுன்ற வார்த்தை போட வேண்டாம். பெரும்பாலும் வர்றது இல்ல. அக்கேஷனலி ஒரு 50 வீடியோ ஒரு வார்த்தை வரும், 50 வீடியோக்கு ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை வராம இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வீடியோஸே கொடுக்குறோம். அப்ப எந்த ஆஸ்பெக்ட்ல எல்லா ராசிக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நம்ம 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு வந்து உச்சம் பெற்று மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து உட்கார போறாரு. அப்ப குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு. மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் சனி வந்து கொஞ்சம் கேம் ஆடுறாரு. கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையில வந்து பல இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுக்குறாரு. கண்டிப்பா கொடுக்குறாரு. ஆனாலும் அவரால் 6ஆம் மாசம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். காரணம் என்ன? இந்த குரு பயிற்சி ஆகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்டுண்டு கிடப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. இப்ப எல்லா ராசிக்குமே சனி கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு சனி கெடுக்க போறது இல்ல. சனி கொடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் குரு பார்வையினால நிறைய கொடுப்பாரு. நல்லது தானே? கண்டிப்பா மேம், நல்லதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? பொதுவா வந்து பாருங்கம்மா, தனுசு இந்த சனி பயிற்சி ஆனதுல இருந்துதான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. சில பல சோதனைகள் வேதனைகள் அப்படின்றதுலாம் இருக்கதான் செய்யுது. ஆனா தனுசு ராசி அன்பர்களை நம்ம ஜென்ரலா வந்து அஸ்ட்ராலஜி பார்க்க வருவாங்க அப்படின் போது பர்சன் டு பர்சன் நம்ம பேசும்போது பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, மேடம் ரொம்ப நாளாவே நாங்க கொடுத்த இடத்துல இருந்து கடன் வரல, நாங்க வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க ஹெல்த் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு ஹெல்த் நல்லா இருக்கு, எங்க ஃபேமிலியில யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மருத்துவ செலவு அப்படின்றது வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸ் ரொம்ப தாங்க முடியலைங்க, ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் என்னோட புத்திசாலித்தனத்தினால என்னால ஓவர் கம் பண்ண முடியல, நான் வந்து பகவானோட காலடி தான் புடிச்சிட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியாம. அம்மா, பகவானோட காலடியை பிடிக்கிறதுக்கும் ஒரு மனப்பக்குவம் வேணும் இல்லைங்களாம்மா? எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையினோட யதார்த்தமான உண்மை தெரியாது. சில பிரச்சனைகள் உங்களுக்கானா இருக்கட்டும் எனக்கானா இருக்கட்டும், சில பிரச்சனைகள் வந்து பாருங்க நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். சில பிரச்சனைகள் என்ன பண்ணாலும் நீ எவ்வளவு பெரிய புத்திசாலியா இரு, நீ பயங்கர பான் ஜீனியஸா கூட இருக்கு, உன்னால ஓவர்டேக் பண்ணவே முடியாது. கடவுளா பார்த்து நல்லது பண்ணாதான் உண்டு. அந்த மாதிரி பிரச்சனைகளை கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும்ன்ற மனசு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகும்ல. அதுக்கே ஒரு மனசு, பக்குவப்பட்ட மனசு. அந்த மாதிரி பக்குவப்படாம கஷ்டப்படுறவங்களும் உண்டு, பக்குவப்பட்டு நான் ஒப்படைச்சிட்டோமா அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. சமுதாயத்தில இருந்து வந்த மரியாதை அப்படின்றது இப்ப பெருசா எங்களுக்கு இல்லைங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல மரியாதை குறைவு, ஒரு அசிங்கம் அவமானம் அப்படின்றத சந்திக்கிறோம். இப்படி சொல்ற தனுசும் உண்டு. பிள்ளைங்களால நாங்க ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறோம் இப்படி சொல்ற தனுசும் உண்டு. கடைசியா வந்து சனி பயிற்சி ஆனதுல இருந்து இந்த சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க பிறந்ததே வேஸ்ட்டுங்க, தனுசுல பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, கால புருஷனுக்கே 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம் தனுசு அப்படின்றது. அப்ப ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்கும். அறிவு அப்படி ஏதோ ஒண்ணு அவங்கள நினைச்சு அவங்க சந்தோஷப்படக்கூடிய விஷயம் ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா அவங்களோட அறிவு, அவங்களுக்கு மத்தவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி,
பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டோம். ஆனா தனுசு அப்படி கிடையாது. ஒரு சிறந்த ஆசான் உபயராசி, எனக்கு தெரிஞ்ச எதுவா இருந்தாலும் நான் உனக்கு சொல்லித்தரேன். என்ன ஆயிட போகுது, என்னோட அறிவு மத்தவங்களுக்கும் பயன்படட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ப்ராட் மைண்டட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட தனுசு நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க. சரி, இவ்வளவு பிரச்சனைல இருக்கவங்க அது எவ்வளவு நாளா இருந்துச்சுன்றது ரெண்டாவது. இதெல்லாம் ஓயுமா? குரு பயிற்சியான பின்னாடி 1/6/2026 குரு பயிற்சி ஆகுது இல்லம்மா. குரு வந்து கடகத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்து அவரோட உச்ச பார்வை சனி மேல படுது. அப்ப அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் அவர் நல்லிஃபை ஆயிடுறாரு, அமைதி ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய 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 பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ராகு 3ஆம் பாவம். இந்த ராகு 3ஆம் பாவம் அப்படின்றது ஒரு விதத்துல நல்லதுதான். இப்ப தம்பி தங்கச்சி, என்னோட தைரியம் தன்னம்பிக்கை ஓவரா இருக்கு, நான் மத்தவங்க பயப்படுற விஷயத்த நான் ரொம்ப சாதாரணமா செய்யறேன், அசாத்திய தைரியம் அப்படின்றது வரும். தம்பி தங்கச்சி வெளிநாடு போறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அங்கேயும் அவங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பும் கூட உண்டு. இது 12ஆம் மாசம் வரைக்கும். என்ன ராகு 3ஆம் பாவத்துல டிமெரிட்ஸ் ஏதாவது இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்த இதுதான் என்னோட வாழ்க்கையினோட ஆதாரம் அப்படின்ற மாதிரி புடிச்சுப்போம். ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா கிளிங் பண்ணிப்போம். இது ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வயசு பிள்ளை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சம்பந்தமே இல்லாத ரொம்ப தப்பான பர்சன் இவன் தான், இவன் எவ்வளவு தப்பா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி அவனுக்காக தான் வாழ்க்கை, அவனுக்காக அப்பா அம்மா விட்டுடுறது, அவனே கத்தின்றது, அவனுக்காக நிறைய விஷயம் செய்யறது, வீட்டை விட்டு ஓடி போறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும். ஆக ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாய வலையை ஏற்படுத்துவார். அதுல கவனம் வேணும். இது சின்ன வயசு பிள்ளைங்க லவ்னு சொல்லலாம். மத்தியம வயசு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒத்து வராத ஒரு பிசினஸா இருக்கும். புரியுதுங்களாமா? சம்பந்தமே இல்லாத பிசினஸ். அந்த பிசினஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ்ல நான் சாதிப்பேன்னு ஒத்த கல்ல நிப்பேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம தப்பா செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கும் மேல கேட்டு 9ஆம் பாவம். நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், பிள்ளைங்களை வெளிநாடு ஹையர் எஜுகேஷன் படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம், அக்கல் சயின்ஸ் ரிசர்ச் இந்த மாதிரி ஓரியன்ட் படிக்கிறதுக்கான பிராப்தம். என்ன, அப்பாக்கும் இவங்களுக்குமான கேப்பாவதாக இருக்கும். அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய தனுசு ராசினுடைய அப்பா வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு. 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 8ல போறார். 8ல போய் உச்சம் பெற்று அமர்ந்தாலும் ராசி அதிபன் 8ல போய் மறையாது அப்படின்றது ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். சேர்க்கையில கவனம் வேணும். சேர்க்கை, இது நம்மளுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எப்படிமா தெரியும்? இந்த காலகட்டத்துல எவ்வளவோ புத்திசாலிகளா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ரொம்ப சிம்பிள், உங்களோட ரகசியங்களை பெருசா பகிராதீங்க. நான் என்ன செய்ய போறேன், இதுதான் என்னோட பிளான், இந்த விதத்துலதான் நான் பிசினஸ்ல சக்சஸ் ஆக போறேன் அப்படின்னு எதையுமே சொல்லாதீங்க. முக்கியமா உங்களோட வளர்ச்சியை நீங்க ஸ்டேட்டஸே வைக்காதீங்க. நீங்க இப்ப இந்த காலகட்டத்துலமா யார் வளர்ந்தாலும் யாருக்கும் பிடிக்கிறது. புரியுதுங்களா? இப்ப என்கிட்ட ஒரு ஜோதிடம் பார்க்க வரும்போது ஒரு பர்சன் சொன்னாரு, மேடம் நான் பென்ஸ் கார் வாங்கினேன் மேடம் அப்படின்னாரு. பென்ஸ் கார் வாங்குறதுல இருந்து எப்பத்துல இருந்து உங்களுக்கு பிரச்சனை சார்? பென்ஸ் கார் வாங்குறதுல இருந்து எனக்கு பிரச்சனை அப்படின்னாரு. என்ன சார் பண்ணீங்க? நான் ஸ்டேட்டஸ்ல வச்சு அப்படின்னாரு. ஸ்டேட்டஸ்ல பென்ஸ் கார் வித்துட்டேன் அப்படின்னு அழறா மாதிரி ஒரு பொம்மை போட்டு வைங்க சார் அப்படின்னு. பென்ஸ் கார் வச்சுதான் இருந்தாரு, அழறா மாதிரி பொம்மை போட்டு வச்சாரு. அப்பதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. என்ன, நம்ம மத்தவங்களோட திருஷ்டி ஓம்பல் கண், அதாவது கண் பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி தனுசுக்குலாம் அதெல்லாம் ரொம்ப இம்பாக்ட் வரதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. சோ அந்த மாதிரி நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க யாரு, எவ்வளவு பெரிய ஆளு வெளியே தெரியாம இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கோங்கன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்தா பிரச்சனை இல்லம்மா. அதே மாதிரி உங்களோட ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா வெளியே வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வேணும். அதுக்கும் மேல இது மாங்கல்ய ஸ்தானம். பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கணவரோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை போய் பராமரிக்கிற அப்படின்னா 3வது வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு 3வது நபர் அங்க வந்து இது என்னது அப்படின்னு சொல்றதுக்கான வழியும் வாய்ப்பு வந்துரும். அதனால கொஞ்சம் நம்ம பராமரிச்சா அதெல்லாம் ஒண்ணும் பெருசா கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா. இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசிகள் நம்ம சொன்ன மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் நடக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான கடவுள் வழிபாடுகள், பூஜைகள், பரிகாரங்கள்? பொதுவா தனுசு அப்படின்னாலே சிவ தனுசு தான்மா, சிவனை வழிபாடு பண்ணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட கூட சொல்லுவேன், தனுசு இல்லம்மா ஆல்மோஸ்ட் எல்லா ராசி அன்பர்கள்ட்டையும் நான் சொல்றது என்னன்னா சிவ வழிபாடு பண்ணு அப்படிம்ப. யாருமே சிவனை கும்புறதுக்கு இஷ்டம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, சிவன் கஷ்டத்தை கொடுப்பாராம். சிவன் கஷ்டத்தை கொடுக்கறது இல்லம்மா, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய கஷ்டத்தை தெரிவிப்பாரு. அழிக்கும் கடவுள் சிவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எதம்மா அழிக்கிறாரு? உன் மனசுல இருக்க காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், இடும்பை, அசூயை அதை அழிக்கிறாரு, உன்னை அழிக்கிறது இல்ல மா. இது வந்து பாருங்க, பத்ம புராணம் ரொம்ப அழகா சொல்லி இருக்கும். ஆழகால விஷம் அப்படின்றது வந்துச்சு பாத்தீங்களா? பார்க்கடல் கடையும் போது
33 தேவர்களும் அஞ்சு நடுங்கிறாங்க. பிரம்மாவும் பெருமாளும் கூட ஒதுங்கிதான் நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஈசன் தான் வந்து அந்த ஆழகால விஷயத்த குடிச்சான். உலகத்துல இருக்க புல்லு புழு பூண்டு எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கிறவன் அவன் தான், காத்து ரட்சித்தவன் அவன் தானே. அப்ப ஏன் அவனுக்கு அழிக்கும் கடவுள்ன்ற பேர் வந்துச்சு? உன் மனத்துல இருக்க தீய எண்ணங்களை அழிக்கக்கூடிய கடவுள், அவ்வளவுதான். அப்ப இவங்க என்ன பண்ணோம், ரொம்ப சிம்பிள்மா. இவங்க அதாவது 12 ராசிகள்லயுமே அதிகப்படியான இறை நாட்டம் இருக்கக்கூடிய ராசி தனுசு அப்படின்னு சொல்லலாம். குரு ராசி அதிபர். அப்ப இவங்க சிவன் கோயில்ல போயிட்டு, உன் மனசு இப்ப உனக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கு அப்படின்னாலும் சிவன் கோயில்ல போயிட்டு உட்கார்ந்தாலே உனக்கு நிறைய நல்லது நடக்கும். இதாம உண்மை. நிம்மதி மட்டும் இல்லாம உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஈசன் கோயில்ல ஈசன் கிட்ட நீ வேண்டி கிடைக்காதது அப்படின்னு உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுமா. நீ கூட்டி கழிச்சு ஈசனோட கணக்கு கடைசியில உனக்கு கொடுத்துருவான். இது எந்த சிவனடியார்களும் ஈசனை வேணா நடக்காது அப்படின்றது உலகத்திலே எதுவுமே இல்ல அப்படின்னு எங்களை மாதிரி சிவனடியார்களுக்கு நிறைய தெரியுமா. ஒவ்வொரு சிவனடியார்களுக்கும் இது தெரியும். அப்ப தனுசா, நீ தயவு செஞ்சு ஈசன் கால புடிச்சுக்கோ. நீ பெருசா வழிபாடு பண்ணலாம் இல்ல, நீ கோயில போய் சும்மா உட்காரு சாமி, உனக்கு நிறைய நல்லது நடக்கும். திஸ் இஸ் ட்ரூ. ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு, நெகட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நீங்க தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வழிபாடுகளையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. நன்றி.